வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தரை தேடினான். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். உசியா கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவன் மிகவும் பலன் கொண்டான். அவன் கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. உசியா கர்த்தரை தேடினதினால் அவனை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஆம், நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்கள் முழு இருதயத்தோடு தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களையும் மிகவும் ஆசிர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.